Hi friends, welcome to Venis Tamil. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்துடலாம். பைட் சைஸ் பழம் பொரி தான் செய்ய போகிறோம். ஈஸி அண்ட் குயிக் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தரலாம். நேந்திரம் பழம், மைதா மாவு, உப்பு, சர்க்கரை, மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிற கேப்பில் பழம் பொரிக்கு தேவையான மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கலருக்காக மட்டும்தான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு, சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிறேன், கட்டி இல்லாமல். பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும், ரொம்ப தண்ணியா ஆயிடக்கூடாது. அப்பதான் புசு புசுன்னு வரும் பழம் பொரி. இப்போ நான் வாழைப்பழத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிறேன், ரவுண்ட் ரவுண்டா. இது கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணும் இந்த ஷேப்ல கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அதனாலதான் நாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறோம். இது லெஸ் வேஸ்டேஜும் கூட. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு வாழைப்பழமா எடுத்து நம்ம பஜ்ஜி மாவுல முக்கி பொரிச்சு எடுத்துக்கலாம். தனித்தனியாக தான் போடணும், மொத்தமாக போட்டுறக்கூடாது. இப்போ ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலர்ல வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எப்படி புசு புசுன்னு வந்திருக்கு. நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காம, சோடா உப்பும் சேர்க்காம எப்படி வந்திருக்கு பாருங்க, சூப்பரா. அவ்வளோதான், பழம் பொரி ரெடி ஆயிடுச்சு. இது சூடா சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆறுனக்கு அப்புறம் சாப்பிட்டாதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சுக்குமல்லி காஃபியோட சர்வ் பண்றேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.